வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஜிஏ எஃப்எம்எஸ்லேருந்து வெளியே இருக்க ஒரு அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்பில் லோயர் டிவிஷன் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், அதுக்கப்புறம் ஃபயர்மேன், குக், லேப் அட்டெண்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், டாட்ச்மேன் சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் இந்த அறிவிப்பில் 113 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எல்லா விதமான குவாலிஃபிகேஷனுக்கும் ஏற்ற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அறிவிப்பில் முதல்ல பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு வேகன்சி, ஸ்டெனோகிராஃபருக்கு ஒரு வேகன்சி, லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி, அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பருக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 24 வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு வேகன்சி, ஃபயர்மேனுக்கு 5, குக்குக்கு 4, லேப் அட்டெண்டருக்கு 1, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 29 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்ச்மேனுக்கு ஒரு 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாஷர்மேன் கொடுத்துருக்காங்க 2 வேகன்சி, கார்பெண்டர் ஜாயிண்டருக்கு 2 வேகன்சி, ஸ்மித்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனில் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா காமர்ஸில் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆகி இதுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பட்டு ஸ்டெனோகிராஃபர் எல்லாம் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிளாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 27 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க். இதுக்கு பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். +2 முடிச்சிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும். அவங்க கேட்டிருக்க மாதிரி இருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள், நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஸ்டோர் கீப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோர் கீப்பருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போது இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கும் 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அல்லது டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் முடிச்சிருக்கணும். 12th பாஸ் ஆகி கோர்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா இதில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கீங்க, தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீதி அவங்க சொல்கிற ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்குக்கு 25 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடுக்கான நாலேஜ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதுமானது. அதுக்கப்புறம் லேப் அட்டெண்டர். இதுக்கு 27 வயசுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும். அதில் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது போது பார்த்தீங்கன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா அந்த லேப் அட்டெண்டண்ட்டாக நீங்கள் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் எம்டிஎஸ். இதுக்கு 25 வயசுக்கு இருக்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு 10th பாஸ் இருந்தாலே போதுமானது, நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன். இதுக்கு நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாஷர்மேனுக்கும் அதே மாதிரி தான் 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவல் தான் படிச்சிருந்தால் போதுமானது. ப்ளஸ் அந்த ட்ரேட் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர். இதுக்கும் 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்து. இதுக்கு 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்க, ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு, டைப்பிங்கு, அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து இந்த ஃபயர்மேன் கேட்டகரிக்கு எல்லாமே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாக மட்டும் தான் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் வெப் அட்ரஸ் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதியில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜனவரி 7லேருந்து அடுத்த மாதம் 6/2/2025 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.